ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மூவிஸ் இன் தமிழ். இன்றைக்கி ஒரு சிறப்பான காமெடி திரைப்படத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வார போடுற வீடியோ உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபை ஆகும், பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் நிறைய பேர் தமிழ் டப்பிங்கில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஏன்னா தமிழ் டப்பிங்கில் வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும். எஸ், அந்த படத்தோட பேர் கரெக்டாக கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஹேங்கோவர். எஸ், ஹேங்கோவரோட ஃபஸ்ட் பாட்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட சின்ன ஒரு ஒன்லைனர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 5 பேர் இருக்கிறாங்க. அதில் பார்த்தோன்னா கல்யாணம். ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பேச்சுலர் பார்ட்டிக்காக பார்த்திங்கன்னா லாஸ் வேகஸ் போகிறாங்க. நைட்டு குடியும் குத்துமாக இருந்ததில் பார்த்திங்கன்னா ஓவர் போதையாகி கல்யாண மாப்பிள்ளை மிஸ்ஸிங். கடைசியில் கல்யாண மாப்பிள்ளையை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, கல்யாணம் நடந்துச்சா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன் லைனர் கைஸ். ஸோ வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியதில்லை, ஒன்று தான். நீங்கள் அந்த சிவப்பு கலர் பட்டனான சப்ஸ்கிரைபர் தட்டிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டா நம்ம வார போடுற வீடியோ நோட்டிஃபை ஆகும் உங்களுக்கு. வாங்க படத்துக்குள்ளே செல்வோம். படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அழகாக பூக்கள்லாம் வச்சு சேர்லாம் போட்டு ஒரு இடத்த ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. லைக் வெட்டிங் செரமோனி மாதிரி இருக்குது. ஸோ அங்கே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே ஒரு யாரோ ஒருத்தர் யாருக்கோ கால் பண்ணிகிட்ருக்காங்க. பட் கால்ஸ் எல்லாமே வாய்ஸ் மெயிலில் லேண்ட் ஆகிட்டே இருக்குது. இங்கே ஒரு பொண்ணு டென்ஷனாக இருக்கா. அவள் தான் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிகிட்ருக்கா போலுது. பட் அந்த சைடில் யாருமே ஃபோன் எடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் வயசானவங்க என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது யாருமே ஃபோட்டோ எடுக்க மாட்டானுங்க. அந்த கும்பலில் இருக்கிற எல்லாருமே வாய்ஸ் மெயிலே போய் வச்சுருக்கானுங்க. என்னன்னே தெரியல, என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஸ்டாக பேசுகிறாங்க. பக்கத்தில் அவங்க லாஸ் வேகஸ் போயிருக்காங்கம்மா, டைம் போகிறதே தெரியாது. பட் கல்யாணம் ஆச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது தான் டக்குன்னு ஒரு ஃபோன் வருது. அந்த பொண்ணு ஃபோன் எடுத்து பேசும்போது மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு ஒருத்தன் பேசுகிறான். இந்த மாதிரி நாங்கள் சொதப்பிட்டோம், மாப்பிள்ளை மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு குண்டை தூக்கி போடுறாரு. இங்கே நம்ம பொண்ணு அழுறா, டேய் 5 மணி நேரத்தில் கல்யாணம்டா அப்படின்ற போது எனக்கு தெரிஞ்சது நடக்காது அப்படின்னு சொல்லி படத்தோட டைட்டிலில் பேன் பண்ணுறானுங்க. அப்புறம் அழகான லாஸ் வேகஸ் ஊரை காட்டுறாங்க. லாஸ் வேகஸ் ஊர் பார்த்திங்கன்னா செம ஊருங்க. நான் கூட பார்த்துருக்கேன், நேரில் போய் பார்த்துருக்கேன். ஆனால் அங்கே காட்டுற எல்லா பில்டிங்குள்ளேயும் நானும் போய் பார்த்துருக்கேன். ஓகே கைஸ், அங்கே படத்துக்குள்ளே போகலாம். அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா 2 days பிஃபோர் அப்படின்னு சொல்லி போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இங்கே மாப்பிள்ளை, இந்த ஒல்லியாகரந்தமா இவன் தான் மாப்பிள்ளை. அந்த தடியாகரம் அவங்க பார்த்தீங்கன்னா கட்டிக்கு போகிற பொண்ணோட தம்பி. ஓகேங்களா. ஸோ இவங்க தான் ஃபேமிலி. அண்ட் இவங்களுக்கு கோட்டு சூட்டு தைக்கிறதுக்காக அளவு எடுத்துகிட்டு இருக்காங்க. அளவு எடுக்கும் போது இவன் என் பால் கட்டெல்லாம் கை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடியாக சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த கேரவனா அப்படிக்கா போயிடுறான். இவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா வேகஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க வேகஸில் போயிட்டு பேச்சுலர் பார்ட்டியில் ஃபன் பண்ண போகிறாங்க அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது கரெக்டாக இவங்க ட்ரெஸ் மாற்றுறானுங்க. அவன் கோமணத்தோடு நின்றுட்டு இருக்கான். டேய் என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி நம்ம ஆளுங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கானுங்க. கரெக்டாக மணப்பெண்ணும் அவங்க அப்பாவும் உள்ளே வந்துடுறாங்க. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தடியனோட அக்கா அண்ட் அவங்க டேடி. அவங்க டேடிக்கு இந்த நாயை பிடிக்காது. இருந்தாலும் வேறு வழியே இல்லாமல் சரி என்ன பண்ண தலையேத்தன்னு சொல்லிட்டு அவர் கூட அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த லூசு பையன் ஜட்டியோட வெளியே போய்ட்டுருக்காங்க. அவங்க அப்பாவும் பின்னாடியே ஓடிட்டுருக்காரு. இங்கே மணப்பெண் கதவை சாத்திட்டு முதல் ராத்திரியில் பண்ண வேண்டியதெல்லாம் இப்பயே ஆரம்பிச்சிடுறாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு இவங்க தம்பியை கூட்டின்னு போகிறதுல லைட்டாக ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துகிட்டு தான் இருக்குது. கூட்டின்னு போகலாமா வானாமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீனில் நம்ம மாப்பிள்ளை கிளம்பி வந்துட்டு இருக்காரு. வெளியே பார்த்தா நம்ம தம்பிக்காரர் கீழே நாயோட கொஞ்சம் நிற்கிறாரு உட்காந்துன்னு. அங்கே நம்ம மாமனார் சொல்கிறாரு, தம்பி உங்கள் ப்ரைஸ்லேயே வைக்கஸ் போகிறீங்க அப்படின்னும் போது வேறு என்ன பண்ணுறது, அதில் தான் போய் ஆகணும் அப்படின்னும் போது நோ நம்ம ஃபேமிலி ஆகிட்டோம், இந்தாங்க என்னோடய பென்ஸு கார் அதை எடுத்துகிட்டு போங்க. அந்த காரை பார்த்தா கிளாசிக் லெஜெண்ட் மாதிரி இருக்குது. அந்த காரை இவனை நம்பி கொடுத்து விட்ருக்காங்க. முக்கியமாக அதில் ஃபில்லுன்னு ஒருத்தரப்பான், அவன்கிட்ட காரை கொடுக்கவே கொடுக்காது, என் பிள்ளைகிட்ட காரை கொடுக்கவே கொடுக்காது அப்படின்னு சொல்லி நம்ம மாப்பிள்ளைகிட்ட காரை மாமனார் கொடுத்துருக்காருங்க. ஸோ இங்கேருந்து கிளம்பி போயிட்டு நம்ம மொதல் ஃப்ரெண்டான நம்ம ஃபில்லை பிக் பண்ணுறாங்க. நம்ம ஃபில்லு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் டீச்சர் பசங்களால் ஏமாற்றி லாஸ் வேகஸ் போகிறதுக்கு காசை பிடிங்கிறாரு. காசை பிடிங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. போயிட்டு அடுத்தது நம்ம டாக்டர் ஃப்ரெண்டு, இந்த சோடா பிடிக்கிறாங்கள இவன் தான் டாக்டர், பல் டாக்டர் இவன். ஸோ இவனுக்கும் இவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் கிடையாது. அவள் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு ஃபெமினிஸ்ட் மாதிரி ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கோங்க. இவனே பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஊருக்கு போகிற புளி விட்டு தான் பார்த்தீங்கன்னா இவனுங்க கூட கிளம்பி போகிறானுங்க. இவனுங்க எல்லாம் கிளம்பி காரில் சுயின்னு வேகஸ்க்கு போயிட்டே இருக்கும்போது நம்ம ஃபில்லு டே குர்றா நான் வண்டி ஓட்டுறேன், நோ நான் யார் கூட வண்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு மாப்பிள்ளை ஏதோ ஒரு இடத்துல லைட்டாக காரை விடுவார். ஆல்மோஸ்ட் லாரில் இடிபட்டு இறந்துருப்பார். ஜஸ்ட் மிஸ், இப்படி ஒரு ஆட்டு அப்படி ஒரு ஆட்டு, பாப்பா ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சிரிச்சிட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்கும்போது ஃபியூவல் ஸ்டேஷனில் ஃபியூவல் போட்டுக்கும் போது கார் நின்றுட்டுருக்கு. அங்கே ஒரு வயசானவர் கார் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தடியங்கிட்ட சொன்னால், தடியா டேய் பார்க்காதரா போடா, என்னடா என்ன பார்க்குறா போடா அச்சில் போகிறேன் அப்படின்னு லூசு மாதிரி பேசுகிறாரு.
லைட்டாக இவர் வந்து மென்டலி வந்து கொஞ்சம் லைட்டாக அன்ஸ்டேபிள் மாதிரி தான் வந்து இதில் காட்டுறாங்க. பெட்ரோல் பங்குக்குள்ளே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கலாய்ச்சி தள்ளுனுறானுங்க. நம்ம டீச்சர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டென்டிஸ்ட்டை வந்து செம்ம கலாய்க்கிறாரு. ஏன்டா 3 வருஷமாக லவ் பண்ணுறீங்க, இப்பயும் மாட்டா லாஸ் வேகஸ் போது வந்து புலி விட்டு வர அப்படின்னும் போது என்ன பண்ணுறது, ஓ நீ லாஸ் வேகஸ் போகக்கூடாது, அவ மட்டும் வந்து க்ரூஸ் ஷிப்பில் போயிட்டு வந்து மேட்டர்லாம் பண்ணலாமா அப்படின்றது நம்ம ஆள் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாரு. முதல்ல வந்து அவன் வந்து பார் டெண்டரு சரியா, இருந்தாலும் வந்து கஜகஜா பண்ணும்போது உள்ளெல்லாம் எதையும் விடல. ஏன்னா வந்து ஷி ஃபீல்ஸ் கிராஸ் அப்படின்றாரு. இவனை இன்னுமாடா நீ எவ்வளோ நம்புற அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. போகிற வழியில் வந்து நம்ம தடியை என்ன பண்ணுறான், டேய் யாருடா வந்து என் கூட வந்து பார்ட்னர்ஷிப் போடுறீங்க நம்ம வந்து சீட் ஆட்டம் ஆடுறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது, டே சீட் ஆட்டம்லாம் இல்லீகல்டா, நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் போட்டெலாம் ஆடக்கூடாதுடா, அதே மாதிரி கவுண்டிங் கற்று தப்படா அப்படின்லாம் வந்து இவங்களுக்குள்ளே பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. ஆனால் இவங்களும் அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வேகஸை வந்து ரீச் பண்ணிடுறாங்க. வேகஸ் அற்புதமான வேகஸை வந்து ரீச் பண்ணிவிட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஹோட்டல் தான் பார்த்தீங்கன்னா சீசர் பேலஸ். கிட்டத்தட்ட 7000 ரூம் இருக்குது அந்த ஹோட்டலில். அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா வந்து தங்குறாங்க. ஸோ அங்கே போயிட்டு செக்இன் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எனக்கு வந்து வில்லா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீச்சர் கேட்டுறாரு. டீச்சர் கேட்ட உடனே அதை $4200 ஒரு நைட்டுக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம டென்டிஸ்ட் கிரெடிட் கார்டை பிடிங்கி கொடுத்துட்றானுங்க. கொடுத்துட்டு அந்த வில்லாவையும் எடுத்துடுறானுங்க. வில்லாவுக்குள்ளே போயிட்டு இவனுங்க வந்து கோல்மால் வெல்லாம் கொஞ்சம் பார்க்குறானுங்க. அதுக்கப்புறம் நம்ம டீச்சர் சொல்கிறாரு, டேய் 30 நிமிஷம் தான், டக்குன்னு போகிறீங்க, சட்டு கிளம்புறீங்க, நம்ம வந்து வெளியே போய் என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறானுங்க. ஆனால் இங்கே பார்த்தா நம்ம தலைவன் டென்டிஸ்ட்டு இன்னும் வந்து குளிச்சுட்டு இன்னும் வந்து அவர் கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட பொய்யா சொல்லினுக்கிறாரு. அந்த இடம் சூப்பராக இருக்குது, ப்ரொப்ரைட்டர் இருக்குது, டிவி இல்லை, ஃபோன் இல்லை, எதுவும் இல்லை, நான் வந்து கொட்டை காட்டில் ஏறேன் அப்படின்ற வந்து பச்சை வந்து கவிதையாக புழு விட்டுனுக்கிறாரு. கரெக்டாக அதே டைமில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவன் ரூமுக்கு வந்து உட்காந்துக்கிறாங்க. டே டைம் பேசுகிற சீக்கிரம் கிளம்பிட்டான்றாங்க. இவர் வந்து சரி டியர் நான் அப்புறம் பேசுகிறேன் டியர் லவ் யூ டியர்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சு போட்டு இவன் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸுங்கக்கிட்ட டக்குன்னு வந்து ரிங்கை எடுத்து காட்டுறான். நான் வந்து ப்ரொப்போஸ் பண்ண போகிறேன் எங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட அப்படின்னும் போது நம்மளோட டீச்சர் வந்து டேய் லூசு பயலாடா நீ, ஒரு பிபிடா, நீ வந்து எப்படி அவளை போய் ப்ரொப்போஸ் பண்ண போகிற அப்படின்ற மாதிரிலாம் வந்து கத்துறான். பட் வந்து நம்மளோட கல்யாண மாப்பிள்ள வந்து கங்கரத்ரா அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம தடியம் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து கேவலமாக ஒரு ட்ரெஸ்ஸில் வந்துக்கிறான். நம்ம எல்லாருமே வந்து பிளேசரில் இருக்கிறானுங்க. லிஃப்ட் கிட்ட வரானுங்க. லிஃப்ட்டில் வந்து கீழே போகணும் தான் எல்லாம் மேலே போகிறானுங்க. மொட்டை மாடிக்கு போய்ட்டு ஒரு ஷாட்டை போட்டு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறானுங்க. இன்றைக்கி நைட் நடக்கிறது இங்கேயே தான் இருக்கணும், எதுவும் வெளியே போடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்குறானுங்க. அடுத்த நாள் காலையில் காட்டுறானுங்க. ரூம் வந்து கந்த கோலமாகுது, அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அந்த ரூமு. அந்த காலையில் ஒரு பொண்ணு ஏந்து கொடுக்குறன்னு வந்து நைஸாக வெளியே ஓடுது. நம்மளோட டாக்டர் அவங்க வந்து சொருவி நிற்கிறாரு தரையிலேயே. அப்புறம் டாக்டர் ஏந்து அப்படியே தடவி அப்படியே போயிட்டு சோஃபாவில் உட்காராரு. நம்ம தடியனும் அங்கே ஏந்து டமால் டிமில் விழுந்துட்டு அப்புறம் வந்து ஒன்று கடிதுக்கு பாத்ரூம் போனால் அங்கே ஒரு பெரிய டைகர் இருக்குது. ஃபஸ்ட்டு இவன் பார்த்துட்டு கேஷுவலாக ஸ்டோப்பேட் டைகர் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிடுறான். அதுக்கப்புறம் தெரிச்சுக்கிட்டு வந்து வெளியே விழுறான். அங்கே நடுவில் வந்து நம்ம டீச்சர் 10 பேர் டீச்சர் வேதே ஒன்றும் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா உண்மையுமே டைகர் இருக்கும். அப்புறம் சிரிச்சுட்டு பார்த்தா எல்லாம் ஒன்றும் இல்லடா பிரச்சனை இல்லடா கிளம்பிடலாம் அப்படி இப்படின்னு பேசி நிற்கிறாங்க. அப்புறமேட்டு தனியங்கிட்ட வந்து கல்யாண மாப்பிள்ளையை கூப்பிடு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு வந்து நம்ம டீச்சர் சொல்ல, அதுக்கப்புறம் வந்து அவன் போய் உள்ளே போய் பார்த்துட்டு டேய் எங்கேயுமே இல்லைடா அவன் அப்படின்றான். நம்ம டாக்டர் டேய் என்னடா எனக்கு ஒரு பல்லு மிஸ் ஆகுற மாதிரி இருக்குது. ஆமாண்டா உன் டாக்டர் பல்லு மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறான். எல்லாம் டென்ஷன் ஆகுறானுங்க. அப்புறமேட்டு கல்யாண மாப்பிள்ளைக்கு டீச்சர் ஃபோன் பண்ணுறான். அந்த ஃபோனும் வந்து ரூமில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குது. என்னடான்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை சத்தம். ஐயோயோ அப்படின்னு போய் கிளாஸெட் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே ஒரு குழந்தை இருக்குது. அவ்வளோதான் டென்ஷன் ஆகிறானுங்க. உடனே நம்ம டீச்சர் டேய் இதெல்லாம் வேலை கேட்குது, முதல்ல நம்ம போயிட்டு கல்யாண மாப்பிள்ளையை தேடுறோம், கூட்டின்னு வரோம், நம்ம கிளம்புறோம் அப்படின்னும். அப்போ டாக்டர் தான் டேய் எப்படி குழந்தைய விட்டு போகிறது, ரூமில் வேறு டைகர் இருக்குது, சாப்பிட்டு என்னடா போடுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி குழந்தையும் தூக்கின்னு போகலான்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கின்னு போயிட்டு முதல்ல வந்து கீழே ஹோட்டலில் உட்காந்து அழகாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிகிறானுங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டே இருக்கும்போது வந்து நம்ம டாக்டர் வந்து எல்லா இடத்துலையும் தேடிட்டு வந்துடுறாரு. தேடிட்டு வந்து டே அவன் எங்கேயுமே காணுண்டா அப்படின்றாரு. அப்போ எங்கடா போயிருப்பான், சரி ஓகே அப்போ நம்ம வந்து அவன் முதல்ல ட்ராக் டவுன் பண்ணலாம், யாருக்கு என்னென்ன பண்ணுன்றது ஞாபகம் இருக்கோ சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம டீச்சர் என்ன பண்ணுறான், அங்கே இருந்த டிஷ்யூ பேப்பரில் வந்து எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்டே வரான். நோட் பண்ணிகிட்டே வரும்போது கரெக்டாக வந்து நம்ம தடியை வந்து கையிலேருந்து ஒரு பல்லு எடுத்து காட்டுறான். டே அது ஏன் பல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கையில் வாங்கி வந்தால் உடனே டீச்சர் டே எல்லாரும் உங்கள் பேக்கெட்டில் எல்லாம் வெளியே எடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுக்கிறாங்க. நம்ம டாக்டர் எங்கேயோ ஒரு ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா $800 செலவு பண்ணியிருப்போம், அவ்வளோதான் நான் காலி அப்படின்னா தடியன் பேக்கெட்டில் வந்து கார் வந்து 5 காலையில் வந்து காரை உள்ளே விட்ருக்கானுங்கன்னு ஒன்று டீச்சர் டென்ஷன். ஐயோ நம்ம குஷ்டு வேறு ஓட்டியிருந்தோமா, ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்றான். டக்குன்னு தடியை வந்து உன் கையில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா அது வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து இவன் நேற்று நைட்டு வந்து அட்மிட் ஆயிருக்கான்றதுக்கான அந்த ரிசீட் மாதிரி இருக்குது. ஓகே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிச்சு மேட்ரு, சரி நம்ம போய் கார் எடுத்துன்னு போயிட்டு முதல்ல ஹாஸ்பிட்டலில் என்ன ஆச்சுன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு காருக்காக வெயிட் பண்ணுறாங்க. வேலையை வந்து போலீஸ்கார் எடுத்துன்னு வந்து நிற்கிறான். டேய்
என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த காரை எடுத்துன்னு கிளம்புறானுங்க. போகிற வகையில் டிராஃபிக்கில் மாட்டிக்கிறானுங்க. நம்ம டீச்சர் ரொம்ப குசுமுகாரம் போலுக்குது. சைரன் போட்டு பிளாட்ஃபார்ம் மேலே காரை ஏற்றிட்டு அப்படியே போயிட்டு அதில் வேறு ஒரு ஃபிகர் நோட்டில் வரான். அதுக்கு வேறு வந்து செம்மையாகிற அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருப்பான். போயிட்டு கரெக்டாக ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டலில் தெளிவாக சொல்லிடுவாங்க, நீங்கள் எதாவது லைட்டாக மயக்கத்தில் தான் வந்தீங்க, அதெல்லாம் மிச்சப்படி பிரச்சனை கிடையாது, எல்லாம் முடிஞ்சிச்சு. நேற்று வந்து நான் யாரெல்லாம் வந்தேன்னு நம்ம ஆளுங்க கேட்பானுங்க. நீங்கள் ஒரு 4 பேர் வந்தீங்க, அந்த பையனும் நல்லா இருந்தானா அப்படின்னு கேட்பாங்க. அவனும் நல்லா தான் இருந்தாங்க அப்படின்வான். இந்த டைமில் வேறு இந்த டாக்டரை பார்த்திங்கன்னா ஒரு தாத்தா வேறு செக் பண்ணி வைப்பான். கட்ராவே அந்த சீனு. டக்குன்னு நம்ம டீச்சர் என்ன பண்ணுறான், ஒரு $100 எடுத்து அவன் பேக்கெட்டில் வச்சுட்டு, டேய் இன்னும் ஒரு டீட்டெயில் சொல்கிறா அப்படின்னு. அவனே நம்மால் ரிப்போர்ட்டே இருந்து, டேய் இந்த மாதிரி இந்த டைமில் வந்தீங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது, அதுக்கப்புறம் நீங்கள் குடிச்சதில் வந்து உங்களுக்கு ரூஃபஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரேப் ட்ரக்கை வந்து யாரோ கலந்துட்டுக்கிறாங்க, அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியாத அளவுக்கு வந்து கயாமையான்னு வந்து சுற்றின்னு இருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதோ கல்யாணத்துலேருந்து வந்தீங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தீங்க. கல்யாணத்துலேருந்தா? அப்படியா? ஏதோ ஒரு சர்ச்சிலேருந்து, பெல் லிட்டில் சர்ச்சிலேருந்து நீங்கள் கல்யாணம் பண்ணி வந்தீங்க அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னோடனே ஓகே அங்கே நோட் பண்ணி இவனுங்க போலீஸ்கார் எடுத்துனா அந்த பெல் லிட்டில் சர்ச்சுக்கு போகிறாங்க. அங்கே போட்டால் அங்கே இருக்கவன் வந்து நம்ம ஆளுங்களை வந்து கட்டி தழுவி, சூப்பராக எப்படா இருக்கிறீங்க, வாடா என்னடா பண்ண உங்களுக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசினுக்கிறான். அப்போ தான் வந்து நேற்று நைட்டு நம்ம டாக்டருக்கு கல்யாணமே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு வந்து மேட்ரை சொல்கிறானுங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆன உடனே வந்து இவனுக்கு என்ன சொல்கிறானுங்க, இல்லை இதை வந்து கேன்சல் பண்ணி ஆகணும் அப்படின்ன உடனே ஓகே பண்ணிடலாம், ஆனால் வந்து ஒரு ஆளால் பண்ண முடியாது, 2 பேரும் வேணும், எனக்கு நீங்கள் அந்த பொண்ணையும் கூட்டுவாங்க அப்படின்ன உடனே நம்ம டீச்சர் என்ன பண்ணுறா, டக்குன்னு வந்து ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு அந்த இடத்துக்கு போகலான்னு அப்படி கிளம்பிடலானுங்க. அந்த கடையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து குடீஸ்லாம் இருக்கிறான். என்னடா குடீஸில் இருக்கிறீங்க? ஆமாம் ஹேட்டு கப்பு எல்லாமே கேட்டிங்களே, எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்றானுங்க. டென்ஷன் ஆயிடுறானுங்க. சரி ஓகேன்னு அது எல்லாத்தையும் எடுத்துன்னு இவனுக்கு கிளம்பும் போது எல்லாத்தையும் வந்து டிக்கிலே வச்சுன்னு கிளம்பலான்னு வண்டி எடுக்கிறானுங்க. டக்குன்னு வந்து ஒரு கார் வந்து இவங்களை மறைச்சிச்சு. டேய் அவங்கடான்னு சொல்லிட்டு கார் கண்ணாடியெல்லாம் உடைக்கிறானுங்க. ஒரு பாயிண்டில் கன்று எடுத்து சுடலான்னு நினைக்கிறானுங்க. கரெக்டாக அதே டைமில் பார்த்தீங்கன்னா வந்து இவனுங்க கார் எடுத்துறாங்க. அந்த கார் எடுக்கும்போது வந்து சுட வந்தவன் காலில் கார் எடுத்துனவொடனே அவன் என்ன பண்ணுறான், அந்த சர்ச்சில் இருந்தவனை சுட்டுறான். ஓகேங்களா? இந்த மீன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக்டரோட கேர்ள் ஃப்ரெண்டு வேறு 10 தடவை கால் பண்ணி நயன்னு வந்து டிஸ்டர்ப் பண்ணுறா. இங்கேருந்து தப்பிச்சா போதும்டான்னு சாமி அப்படின்ட்டு இவனுங்க அங்கேருந்து தப்பிச்சு எகிரி வச்சு வண்டியை எடுத்துகிட்டு போயிடுறானுங்க. போயிட்டு அந்த டாக்டர் கல்யாணம் பண்ணின பொண்ணை வந்து போய் பார்க்குறானுங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது அவளும் பார்த்திங்கன்னா வந்து குழந்தைய தான் தேடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. வா நைஸில். அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டின்னு வராங்க, உள்ளே கொண்டு வராங்க. நம்ம டாக்டரை பற்றி எல்லாருமே பெருமையாக பேசுகிறாங்க. டாக்டராகவே இல்லை பொழுது போன நைட்டு வேறு லெவலில் இருந்துக்கிறார் பொழுது. உள்ளே போயிட்டு இவங்க எல்லா மேட்டரையும் சொல்கிறானுங்க. அப்போ தான் வந்து நம்ம டாக்டர் தண்ணி குடிக்கலான்னு பார்க்கும்போது ஒரு மேட்ரை கவனிக்கிறாரு. அந்த லேடி தான் பார்த்தீங்கன்னா இவன் வச்சு அந்த ஃபியான்ஸாக்காக ரிங்கு போடணுன்னு வச்சுருந்தா தெரியுங்களா, அந்த என்கேஜ்மெண்ட் ரிங்கு, அதை வந்து அந்த லேடி போட்டுக்கிறாங்க. அவ்வளோதான் நம்மள சிக்கன் துப்பிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து உட்காந்து பால் கொடுத்துக்கினே வந்து சொல்கிறாங்க, ஆமாம் நேற்று நைட்டு கல்யாணம்லாம் ஆச்சு, நீங்கள் தான் வந்து அதுக்கப்புறம் ஒரு ரூமுக்கு போனீங்க, நான் வந்து என் ஷிஃப்ட் முடிச்சுட்டு அப்புறமேட்டு ஹோட்டல் ரூமுக்கு வந்தேன், நான் வந்து பார்த்தா ஹோட்டல் ரூமே வந்து கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய்டாக இருந்தது அப்படின்னாங்க. அப்படியா, சரி ஓகே, ஷிஃப்ட்டுனா என்ன வேலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்குமே, நானா இந்த ஸ்ட்ரிப் கிளப்லலாம் நான் ஸ்ட்ரிப்பராக இருக்குங்க அப்படின்றா. ஐயோ அப்படின்ற மாதிரி இவனுங்க ஆயிடுறானு. சரி ஓகே, அது இப்போ அந்த கல்யாண மாப்பிள்ளை எங்கே பார்த்தீங்கன்னு கேட்டேன். கல்யாணத்தை சொன்னேனே, அதுக்கப்புறம் நான் அந்த ஹோட்டல் ரூமில் அவனை பார்க்கவே இல்லைன்னு டமால் கதவு வச்சுக்கின்னு போலீஸ்காரங்க வந்து கன் பாயிண்டில் வந்து நம்ம ஆளுங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. நம்ம டீச்சரு எட்டி வந்து கல்யாண மாப்பிள்ளையோட ஃபியான்ஸை ஃபோன் பண்ணி, ஏம்மா இந்த மாதிரி எங்களுக்கு ஹோட்டலில் வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டாங்க, அதனால் வந்து நாங்கள் ஒரு நைட் ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாரு. இங்கே வந்து நம்ம தடியனை ஒரு பையன் ஃபோட்டோ எடுக்க வருவான், அவனுக்கு கால்லேயே எட்டி வச்சு அவன் ஃபோனை தள்ளி விட்ருவானுங்க. கரெக்டாக அதே டைமில் போலீஸ் கூப்பிட இவனுக்கு வந்து அந்த போலீஸ் என்கொயரி ரூமில் வந்து உட்கார வச்சு பேசினுக்கும் போது நம்ம டீச்சர் என்னென்னமோ பேசி, எப்பா ஏதாவது பண்ணுங்கப்பா, நாங்கள் நாளைக்கு கல்யாணத்துக்கு போயே ஆகணும் அப்படின்னு ரொம்ப இறங்கி கேட்குறதுனால என்ன பண்ணுவானுங்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த பசங்கள்லாம் வந்தானுங்க தெரியுங்களா, அந்த பசங்களுக்கு ஸ்டங்கன் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு டெமோ காட்டுறானுங்க. முதல்ல நம்ம டாக்டர் கழுத்தில் தான் சர்க்குன்னு ஒன்று வைக்கிறானுங்க அப்படின்னு கத்தினே விழுவான். அடுத்து வந்து நம்ம டீச்சர் கொட்டையிலே வந்து ஸ்டங்கன் கல். அடுத்து கரெக்டாக வந்து நம்ம தடியனுக்கு தான்
தடியனுக்கு எட்டி வச்சான் அந்த ஒரு பையன். கரெக்டாக அவனும் வர ரொம்ப ஒரு பயங்கரமான ஆக்ரோஷமான ஒரு சீனாக இருக்கும். கரெக்டாக அவன் காண்டில் சுடுவான் பாருங்க. அவன் வந்து அவன் ஃபேஸில் சுட்டுருவான். ஆனால் வந்து நம்ம தடியம் வந்து விட்டு கொடுத்துருமா, நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நின்றுப்பான் பாருங்க. போலீஸ்கார் வந்து இதோட 2வது ஷர்ட் வச்சுக்கோட அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் இன்னொன்று வைப்பான். இந்த மாதிரி தடியனெலாம் 2 ஷர்ட் வைக்கணுங்க அப்படின்னு ஒன்று. இது ஆக்சுவலாக படத்தில் செம்ம காமெடியாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பசங்களை வந்து ரிலீஸ் பண்ணியே இருப்பானுங்க. இங்கே வந்து ஜங்க் யார்டில் உட்காந்து பசங்க வந்து ரொம்ப புலம்பி நிற்பானுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சீன் சொல்ல மாட்டேன். இவனுங்க என்ன பண்ணியிருப்பானுங்க, இவங்களோட பென்ஸுக்காரை வந்து நடு ரோட்டில் பார்க் பண்ணிட்டு அதில் 4 டாலர் வச்சுட்டு போயிருப்பானுங்க. பார்க்கிங் போடுற அந்த காயின் மிஷினை காணும், அதனால் நாங்கள் $4 வைக்கிறேன் அப்படின்னு எழுதி வேறு வச்சுருப்பானுங்க. ஃபன்னி பாய்ஸ். ஜங்க் யார்டில் நின்று ஐயோயோ கார் என்ன நிலவில் வரப்போதோ அப்படின்ற ஒரு பயத்தோடவே நம்ம ஆளுகளாக வந்து வெயிட் பண்ணி இருக்கும்போது நல்ல வேளை கார் நல்ல கண்டிஷனில் வரும். அப்பாடி நல்ல வேலை நல்லா வந்திருக்கு. அப்போ வந்து இவனுக்கும் கல்யாண மாப்பிள்ளையும் ஒன்றும் ஆயிருக்காது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துன்னு இவனுக்கு வந்து போயிட்டே இருக்கானுங்க. காருக்குள்ளே கண்ட்ராவி திங்ஸ் எல்லாம் இருக்குது, அதில் காண்டமாக இருக்கும். அதை தூக்கி ஒரு ஓரமாக வந்து போட்டு மேலே போட்டு பேலம் போட்டு விளையாடுப்பானுங்க. நம்ம ஆள் டென்ஷன் ஆகி காரை ஒரு ஓரமாக நிறுத்துவான் பாருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா யாரோ டங்குன்னு கார் பின்னாடி தட்டுறாங்கன்னு தெரியும். ஆஹா, காரோட ட்ரங்க்கில் தான் நம்ம ஆள் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தா அங்கே ஒரு அம்மனை கூண்டியே வந்து நம்ம ஒரு ஏசியாக்காரன் வந்து இவனுக்கு மேலே ஏறி எகிரி குச்சி டங்குன்னு இவனுங்களை வந்து கம்பியை வச்சே அடிக்கிறான். ஃபஸ்ட்டு இவன் என்ன பண்ணுறான், அங்கேருந்து தெரிச்சுக்கிட்டு ஓடியே போயிடறான்னா. இவனுக்கு வந்து ஐயோ சாமி என்னடா நடந்தது, இதுக்கு மேலே முடியாது, வா ஹோட்டல் ரூமுக்கு போகலான்னு ஹோட்டல் ரூமில் போனால் அங்கே தலைவன் மைக் டைசன் உட்காந்துக்கிறான். மைக் டைஸா நீ என்னடா இங்கன்னு பார்த்துன்னு அது வந்து இப்போ சொல்கிறேன்னு ஒரு குத்து விடுவான் பாரு நம்ம தடியனை. அவள்தான் நம்ம தடியன் ஃப்ளாட். அப்புறம் சொல்லுவான், தம்பிங்களா மரியாதையாக எடுத்த புள்ளியை என் வீட்டில் வந்து வைக்கிறீங்க, இல்லைனா அவ்வளோதான். அப்போ தான் வந்து நம்ம டீச்சருக்கு எப்படா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னும் போது இந்த கோர்ட்டில் தான்டா உங்கள் ரூம் கீ அப்புறம் அட்ரஸ் எல்லாமே இருந்தது அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்கணும், உங்கள் சிசிடிவி கேமரா பார்க்கலாமா அப்படின்னும் போது இவன் கேட்கும்போது கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த புளியை வந்து எங்கள் வீட்டில் 40 நிமிஷம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறீங்க, இல்லை நான் திருப்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைக் டெஸ்ட் மிரட்டிட்டு போகிறான். சரி வேறு வழி கிடையாது, புளியை கூட்டின்னு போகணுமே அப்படின்றதுக்காக புளிக்கு மயக்க மருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறானுங்க. ஒரு வழியாக ரொம்ப நேரமாக பசியில் இருந்த புளி அந்த பீஸை சாப்பிட்டு மயக்கச்சும் ஊந்துடுது. அதுக்கப்புறம் ட்ராலி பேக்கில் எடுத்தும்போவாங்களே, அதில் தூக்கி நம்ம புளியை தூக்கி போட்டுனேன், காரில் அதை தூக்கி போட்டுனேன். அதுக்கப்புறம் மைக் டைசன் வீட்டுக்கு போகிற வழியில் புளிக்கு வந்து மயக்க தெளிஞ்சிது. ஏன்டா 3 மாத்திரை இடம் எடுப்பீங்க, ஒரு 5-6 மாத்திரை கொடுக்கலாம்ல. மயக்கத்து வந்து ஒரு கோடு போடுது நம்ம டீச்சர் கழுத்துலேயே போட்டுட்டு இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, கடைசியில் ஒரு 2-3 மைல் வந்து காரை தள்ளியே வந்து மைக் டைசன் வீட்டுக்கு போயிடுறானுங்க. மைக் டைசன் வீட்டில் வாங்க தம்பிங்களா உள்ளே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமரா காட்டினா இவனுக்கு தூழியம் பண்ணிக்கிறானுங்க. நம்ம தடியன் நம்ம மைக் டைசன் ஸ்விம்மிங் பூல்லையே பார்த்தீங்கன்னா வந்து சுச்சாலாம் போய் வச்சுருக்காரு. அதுவும் இல்லாமல் வந்து நம்ம டைகரை பார்த்தீங்கன்னா வந்து பெட் டாக் மாதிரி வந்து இழுத்துன்னு போயிருக்கானுங்க. அதுவும் இல்லாமல் அதை வந்து கச்சமச்சம் பண்ணுற மாதிரிலாம் வந்து சிசிடிவியில் பண்ணுற மாதிரிலாம் வந்து அட்டூழியம் பண்ணியிருக்கானுங்க. இந்த கார்லாம் திருடி இருக்கானுங்க அப்படின்னு உடனே மைக் டைசன் ஹைஃபைலாம் கொடுத்து சரிடா ஓகேடா கிளம்புங்கடான்னு தொத்தி விட்டுறாரு. அப்பா நம்ம தப்பிச்சிட்டோம், காரில் டேமேஜ் தானே பார்த்துக்கலாம் இன்டீரியர் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க வந்து அங்கேருந்து போயினே இருக்கும்போது தூரத்துலேருந்து ஒரு கார் வேகம் வந்து டமால் நீச்சு நம்ம காரை வந்து ஃபுல் டேமேஜ் ஆகிடுது. ஆகிட்டு இவனுக்கு 3 பேர் தூக்கி வெளியே போகிறானுங்க. அங்கே யாரோ காரை விட்டு இறங்கி வந்து வராது. யாருன்னு பார்த்தா இந்த ஒன்று அம்மனை கொண்டே ஒருத்தன் டிக்கிலேருந்து எகிரி குச்சி ஓடனா தெரியுமா, அவன் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஆளுன்னு கூட்டு வந்து செம்மடி அடிச்சுன்னுக்கிறான். அடிச்சுட்டு மேட்ரு கேட்குறான், நேற்று நைட்டு பேகு மாறி போச்சு, நீங்கள் என் பேகை திருட்டிங்க, அதில் $80,000 இருக்குது, எனக்கு இப்போ என் பேக் வேணும் அப்படின்னும் போது இல்லை எங்களுக்கு என்ன நடந்ததே தெரில அப்படின்னு சொல்லும் போது சரிடா நீங்கள் பேக் தெரியாமல் தான் எடுத்துட்டீங்க, அது நான் கேட்கலான்னு வரும்போது என்ன ஏன்டா தூக்கி டிக்கிக்குள்ளே போட்டிங்க அப்படின்னும் போது அது நாங்கள் ஞாபகமே இல்லையா அப்படின்னு. இதில் வேறு இந்த டீச்சர் தான் தூக்கி போட்டிருப்பான். இவன் இந்த குட்டியாக இருக்கிறனால இவனை என்னோட லக்கி சாமை இவனை நான் என் வீட்டுக்கு எடுத்து போகிறேன்னு சொல்லிட்டு அவனை தூக்கி வந்து டிகிக்குள்ளே போட்டு போய்க்கிறான். அதை கேட்டவொடனே நாள் காண்டாயிடுறான். தெரியாதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காலில்குள்ளே $80,000 எடுத்துன்னு வரீங்க, இல்லைனா உங்கள் ஃப்ரெண்டுக்கிற அந்த காருக்குள்ளே அவனை நான் போட்டு தள்ளுறேன் அப்படின்றான். அப்போ தான் வந்து கல்யாண மாப்பிள்ளை வந்து காருக்குள்ளே இருக்கிறான்ற விஷயத்தையும் வந்து இந்த குள்ளம் காட்டின உடனே ஐயோ என் ஃப்ரெண்டை விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்களாம் வந்து என்னென்னவோ பண்ணுறானுங்க. ஆனால் இவனுக்கு மதியாமல் வந்து கிளம்பிடுறானுங்க. சரி ரூமில் போய்ட்டு அந்த பேக் இருக்குதான்னு வந்து நம்ம ஆளுங்க வந்து அக்கடான்னு தேட பார்த்தாலும் எங்கேயும் கடைகளன்னு உடனே செம்ம கண்டாயிறாங்க. ஐயோ என்னடா பண்ண போகிறோம், நம்ம வந்து அவள் தான் முடிச்சிட்டோம் நம்ம கதையா அப்படின்ற மாதிரி பேசினுக்கும் போது டக்குன்னு வந்து நம்ம தடியை வந்து அந்த கசினோவில் விளையாடுறதுக்கான அந்த ஒரு புக் இருக்கும்ல, அதை காமிச்சு போய் கசினோவில் விளையாடி ஜெயிப்போம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துடுறானுங்க. ஆனால் கசினோவில் விளையாடும் போது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஆள் வேணும் அப்படின்றத வந்து முடிவு எடுத்துக்கிறாங்க. ஏன்னா வந்து யார் வந்து பார்க்குறாங்க, ஏன்னா டாக் டீம் போட்டு தான் வந்து ஜெயிக்க முடியும்
அப்படின்றனால நம்ம டாக்டர் என்ன பண்ணுறாரு, அவரோட நியூலி மேரிடோட ஸ்ட்ரிப்பரையும் கூட்டின்னு வந்துடுறாரு. இங்கே நம்ம தடியனும் டீச்சரும் வந்து செட்டு சேர்ந்துடுறாங்க. நம்ம தடியன் வந்து பயங்கர புத்திசாலி போலது. அவங்க வந்து அந்த மேத்தமெட்டிக்ஸ் நம்பர்ஸ்லாம் மேலே கீழே ரன் ஆகுது. ஒரு வழியாக வந்து $80,000 வந்து சம்பாதிச்சிடறாங்க. அதே டைமில் கசினோவில் இருக்கவங்கள வந்து இங்கே ஏதோ வந்து கோல்மால் நடக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிடுறானுங்க. என்ன பண்ணுறானுங்க, ஸ்ட்ரைட்டாக வந்து இவனில் புரியலான்னு வர நேரத்தில் கரெக்டாக அந்த ஸ்ட்ரிப்பர் கீழே ஊந்துடா பாருங்க. ஊந்தவொடனே முது வலிக்குது அப்படின்றா. அந்த டைமில் அந்த மேனேஜர் அவருக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போகும்போது சைடு கேப்பில் நம்ம ஆளுங்க சேரானுங்க. 10 நாள் கையில் வந்து காரில் எண்ணினே போகிறானுங்க. எப்போ 82,000 வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தில் வந்தீங்கன்னா போயிட்டே இருக்கானுங்க. போயிட்டு அவனுங்கிட்ட கையில் காசை கொடுத்துட்டு வாங்குறானுங்க. ஆனால் பார்த்தா இவனோட ஃப்ரெண்டு டக்கு கிடையாது. இவனுங்களுக்கு அந்த ட்ரக் வித்தான் தெரியுமா, அந்த டக்கு தான் இந்த டக்கு, இந்த டக்கு தான் அந்த டக்கு இல்லை, ஆனால் அந்த டக்கு தான் இந்த டக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி இவனுங்க வந்து குழப்பத்தில் வந்து கத்த. அந்த சைனாக்காரன் வந்து டேய் உங்கள் பிரச்சனைடா, அது ஏன் பிரச்சனை கிடையாது, காசு வந்தாச்சு ஆள் விட்டாச்சு தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு காரை எடுத்துன்னு கிளம்பிடுறான். அவள் தான் இவனுக்கு டென்ஷன் ஆயிடுறானுங்க. இங்கே நம்ம ஆள் ஃபஸ்ட்டு சீனில் வந்த மாதிரியே வந்து டீச்சரை வந்து கல்யாணம் பொண்ணுங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு, கல்யாண மாப்பிள்ளையை காணும் அப்படின்ற மேட்டர்லாம் சொல்லி நிற்கும் போது இங்கே பேக் எண்டில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம டென்டிஸ்ட்டு தடியன் அதுக்கப்புறம் இந்த ட்ரக் டீலர் அவன் பார்த்திங்கன்னா வந்து பேசினேறானுங்க. பேசினே இருக்கும்போது இந்த ட்ரக் டீலர் ஒன்று சொல்லுவான், தரையில் இருந்ததுக்கு மொட்டை மாட்டிலே வந்துடலாம் போலுது அப்படின்ற மாதிரிலாம் பேசினே இருக்கும்போது தான் டக்குன்னு நம்ம டாக்டருக்கு வந்து ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. குடுன்னு ஒரு போய் டீச்சரை கீழே தள்ளிட்டு கல்யாணம் பொண்ணுக்கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த பையன் வந்து ஜோக் அடிச்சு குத்துனுங்கிறான், நாங்கள் வந்து வந்துன்னுக்கிறோம், நாங்கள் கண்டிப்பாக வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு என்னடா அப்படின்னு கேட்டவுடனே காரில் போய் நிற்கும்போது நம்ம டாக்டர் சொல்கிறான், டேய் லூசு பையில, நம்ம வந்து ஒரு பெட்ஷீட் பார்த்தோமா, அந்த பெட்ஷீட் எங்கே வந்துச்சு தெரியல, எவனோ விண்டோலேருந்து தூக்கி போனான், டேய் வேகஸ் ஹோட்டலில் விண்டோவே திறக்க முடியாது அப்படின்னு தான் டக்குன்னு நம்ம டீச்சருக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகிடுது. அப்புறமேட்டு வந்து தடியை பண்ண டேய் என்னன்னு சொல்லுங்கடா அப்படின்னு போது அப்போ தான் சொல்கிறானுங்க, டேய் நம்ம ஹோட்டல் மொட்டை மாடில் தான்டா இருக்கிறான் அப்படின்னு சொன்னோடனே கரெக்டாக மொட்டை மாடில் போய் தேடுறானுங்க. நம்ம வேலை அங்கே தான் இருக்கிறான், கருவாடு மாதிரி இருப்போம். அப்புறமேட்டு அங்கேருந்து வந்து எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏற்றுவானுங்க. அவனை கரெக்டாக நம்ம ஸ்ட்ரிப்பர் அங்கே வந்துடுவா. ஸ்ட்ரிப்பருக்கு ஒரு தேங்க்ஸை சொல்லிட்டு 2 பேரும் மனசு இறங்க கொஞ்சம் லைட்டாக ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு ஹக்கை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறானுங்க. செம்ம ஸ்பீடாக வந்து போயிட்டு இருக்கும்போது போயிட்டே இருக்கிறானுங்க. அப்போ வந்து நம்ம மாப்பிள்ளை பையன் சொல்கிறான், என்னன்னு தெரில என் பேக்கெட்டுக்குள்ளேருந்து இப்போ எடுத்து பார்த்தா $80,000 பெலாஜியோ காயினுக்குது, நம்ம வீட்டுக்கு வந்து சும்மாலாம் போகல, ஒவ்வொரு வெயிட்டான அமௌண்ட்டோட தான் போயின்னுக்குறோம் அப்படின்றாங்க. இங்கே கல்யாணம் பொண்ணு வந்து என்னடா இவனுக்கு இன்னும் வரலையே அப்படின்னு டென்ஷனாக வந்து வாட்சை பார்த்துக்கினே இருக்கிறா. ஆக்சுவலாக வந்து இவனுக்கு ஃப்ளைட்டும் கிடச்சிருக்காது. இவனுங்க போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா வந்து இவனுக்கு வந்து போட்டுக்கிறதுக்கு டக்ஸிடோவெல்லாம் ஆர்டர் கொடுத்துருவானுங்க. அவனுங்களும் வந்து இவனுங்கள மாதிரியே வந்து ஒரு ரோடு யூஸ் மாதிரி வந்து அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு போயிடுவானுங்க. ரோடு என்றும் போகிறாமல் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கின்னு ரன்னிங் கார்லேயே வந்து ஷேவ் எல்லாம் பண்ணிக்கிட்டு திருப்பி சாக்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு எப்படியோ வந்து டைமுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆளுங்க வந்து வெட்டிங்கை போய் ரீச் ஆகிடுறானுங்க. அதுக்கப்புறம் வெட்டிங்லாம் நடக்குது. அப்போ வந்துட்டு எங்கே தான்டா போனீங்க அப்படின்னு வந்து மணப்பெண் வந்து அன்பை நம்ம மாப்பிள்ளையை கேட்குது, சாரிப்பா எக்கச்சக்கமாக நடந்துடுச்சு, இட்ஸ் அ லாங் ஸ்டோரி, இருந்தாலும் நான் அப்புறமேட்டு சொல்கிறேன், இப்போதைக்கு மன்னிச்சிரு, நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குலவின்னுக்கிறாங்க. அப்புறம் வந்து கல்யாணம்லாம் நல்லபடியாக முடியுது. எல்லோரும் டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்து நம்ம டீச்சரும் வந்து அவன் ஒய்ஃபையும் குழந்தையும் பார்க்குறாங்க. இந்த சைடில் வந்து நம்ம தடியனும் டாக்டரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சரக்கு போட்டுனுக்கும் போது டென்டிஸ்டோட ஃபியான்சே வந்துட்டு, நீ எங்கடா போனேன், நீ அந்த ஹோட்டலுக்கு போவே இல்லையாமே, நான் வந்து கேட்டல நீ ஃபோன் பண்ணி யாரை கட்டு போனா ஊன்னு அப்படி சண்டை போடும்போது அவன் சொல்லிடுறான், எல்லாம் வேலைக்கு ஏதுமா, நீ கிளம்பு, காற்று வரட்டா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே போய் ஜாலியாக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடான். அவ்வளோதான், வெட்டிங் அழகாக முடியுது. கரெக்டாக நம்ம புது மாப்பிள்ளையும் போயிட்டு அவன் மாமனார்கிட்ட இந்த மாதிரி அங்கிள் இந்த மாதிரி காரு அப்படின்னும் போது இருக்கட்டும்டா, இட்ஸ் அ வெட்டிங் கிஃப்ட் ஃப்ரம் மீ, என்ஜாய் அப்படின்னு சொல்லும் உடனே அவ்வளோதான் நம்ம மாப்பிள்ளைக்கு வந்து குச்சால் ஆகிடும். ஐயோ யா அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக வந்து வெளியே குச்சி போயிடுறான். அப்போ அப்படி ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சானுங்க. கல்யாணம்லாம் முடிஞ்ச ஈவினிங்காக ரிலாக்ஸ்டாக அப்படியே வெளியே உட்காந்துக்கிறானுங்க. உட்காந்துனே இருக்கும்போது கரெக்டாக நம்ம தடியை வந்து டேய் கார் பேக் சீட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் டென்டிஸ்ட் உடனே என்னோடய கேமரா தான் அது அப்படின்னு உடனே மாப்பிள்ளை வாங்கி ஒரே தடவை தான் பார்க்குறோம், பார்த்துட்டு டெலீட் பண்ணிடுறோம், நோ எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கூத்து. அந்த கூத்து என்னான்னு போய் பாருங்கள். Get
அவ்வளோதான் கைஸ், படம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இவனுங்க வேகஸுக்கு போயிட்டு ஒரு நைட்டு அடிச்ச கூத்தை வந்து செம்மையாக வந்து காமிச்சிட்டானுங்க. ஸோ இந்த படத்தை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அந்த சப்ஸ்கிரைப் பண்ண டக்குன்னு ஒரு தடவை தட்டிட்டு டக்குன்னு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வார போடுற சூப்பரான திரைப்படத்தெல்லாம் நீங்கள் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணலாம். பார்க்கணும் கொஞ்சம் பார்த்தும் என்ஜாய் பண்ணலாம். ஓகே கைஸ், திருப்பியும் இன்னொரு சிறப்பான திரைப்படத்தோடு நம்ம சந்திக்கும் வரை ஸ்டே டியூன். பை பை, டேக் கேர்.